போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. Call 9840278009. அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்துக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் செவ்வாய், 10இல் சூரியன், புதன், 11இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கடந்த 4 மாத காலமாக வக்கரகதியில் இருந்து வந்த குரு பகவான் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று வக்கர நிவர்த்தி அடைய இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களது எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 4 செவ்வாய், 5 புதன், 8 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 2 ஞாயிறு, 3 திங்கள், 6 வியாழன், 7 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய், 8இல் சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று கவனத்தோடு நிதானத்தோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2 ஞாயிறு, 3 திங்கள், 4 செவ்வாய், 5 புதன், 8 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் ராகு, சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குறிப்பாக என்ற செவ்வாய்க்கிழமை முதல் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைய இருப்பது நல்ல அமைப்பாகும். புதன் 7 இருப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள்.
பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. குறிப்பாக 4 செவ்வாய், 5 புதன், 6 வியாழன், 7 வெள்ளி ஆகிய நாட்களில் மிகவும் சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் புதன் சேர்க்கப்பெற்று 6 இருப்பதும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். வயது மூத்தவர்களுடைய ஆதரவு இருப்பதால், குறிப்பாக ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தற்போது குறைத்து கொள்ள முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக பெண்கள் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு 6 வியாழன், 7 வெள்ளி, 8 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 3ஆம் தேதி திங்கட்கிழமையும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாகவும் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாகவும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று 5 சஞ்சரிப்பதும் 6 சனி 10 செவ்வாய் சஞ்சரிப்பதும் கடந்த 4 மாத காலமாக வக்ரகதியில் இருந்து வந்த குரு பகவான் வருகின்ற 4ஆம் தேதி முதல், அதாவது செவ்வாய்க்கிழமை முதல் வக்ர நிவர்த்தி அடைந்து சஞ்சாரம் செய்ய இருப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக நல்ல லாபத்தையும் ஒரு வளமான பலன்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்லது ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2 ஞாயிறு, 3 திங்கள், 8 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். 4 செவ்வாய், 5 புதன் ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்பதால் அன்றைய நாட்களில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன், 8இல் குரு, 9இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் சற்று இழுபறி நீடிக்கும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். தொழில் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். நீங்கள் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2 ஞாயிறு, 3 திங்கள், 4 செவ்வாய், 5 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். 6 வியாழன், 7 வெள்ளி ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதும் கடந்த ஒரு 4 மாத காலமாக வக்ரகதியில் சஞ்சரித்த குரு பகவான் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று 7ல் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்லது ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. குறிப்பாக இந்த வாரத்தில் 4 செவ்வாய், 5 புதன், 6 வியாழன், 7 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ல் சனி, 2ல் புதன், 4ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். கூட்டாளிகள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரம் ஆகும். அரசாங்க வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 6 வியாழன், 7 வெள்ளி, 8 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் ராகு, 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதாலும் அனைத்து விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 5ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் கடந்த 4 மாத காலமாக வக்ரகதியில் சஞ்சரித்தார். தற்போது வக்ர நிவர்த்தி அன்று ஆவதால், அதாவது குறிப்பாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று வக்ர நிவர்த்தி ஆவதால் இனி பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இடமாற்றத்தை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது முழுமையாக மறைந்து மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2 ஞாயிறு, 3 திங்கள், 8 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் ராகு, 12ல் சூரியன் சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றதாக இருக்கும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்பட வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பது மட்டுமில்லாமல் குறிப்பாக உங்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருக்கின்ற காரணத்தினால் ஓய்வு நேரம் குறையக்கூடிய அமைப்புகளும் மன அமைதி குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 4 செவ்வாய், 5 புதன் ஆகிய நாட்கள் சற்று சாதகமான நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மூலம் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும்.
மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத அனுகூலங்கள் உண்டாகும். கிடைக்கக்கூடிய பண வரவுகள் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2 ஞாயிறு 3 திங்கள் 6 வியாழன் 7 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.